அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வாலிப கூடுகையில மறுபடியும் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டிய தெய்வக்காய் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ஒரு சில காரியங்களை நம்ம எடுத்து நாம் தியானிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எபேசியருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமே. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கண்களை மூடி எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான இந்த இரவுகளிலும் நாங்கள் பாடி செபித்து ஆராதித்தோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எங்க வேதம் சொல்லுகிறது, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியுமா, முடியாதா? எங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம என்ன பண்றோம்? ஆவியானவர் மாத்திரம் இல்ல, பேரண்ட்ஸ், நம்மை சார்ந்து இருக்கிறவங்க, நம்ம நலம் விரும்பி நம்ம யாரெல்லாம் நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் நம்ம மேல உண்மையா இருக்கிறாங்களோ எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்? துக்கப்படுத்திட்டு நாம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த எபேசியர் புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க 4ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்துல அவர் சொல்லுவார், நீங்க வாசிக்கப்படும் சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்துங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை இந்த 4ஆம் அதிகாரத்திலும் சரி, இந்த எல்லா நிருபத்திலும் அவர் நிறைய காரியங்களை சபைக்கும், ஒரு தனி மனிதனுக்கும், ஒரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவையான ஆலோசனைகளை என்ன பண்ணிருக்காருன்னா எழுதியிருப்பார். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் புதிய ஏற்பாட்டு காலிலும் ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? வந்துட்டு போவாரு. ஒரு சில தீர்க்கதரிசிகளோடு, ஒரு சில யாரெல்லாம் இருக்காங்க பரிசுத்தவான்களோட பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அவர் வேலை முடிஞ்சிட்டும் என்ன பண்ணுவாரு? கடந்து போயிடுவார். அதாவது தீர்க்கதரிசிகள் இடத்துல அதிகமாய் நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல எப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவி என்ன பண்றாரு அப்படின்னா, என்னன்னா எல்லார் மத்தியிலும் அவர் என்ன பண்றாரு? இவருக்கு மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை அப்படி இல்லாம எல்லா மாம்சமா இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடுவார்? ஆலயத்தின் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அப்போ நம்ம சரீரமாகிய இந்த ஆலயத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? சந்தோஷமா இருக்காரா, துக்கப்படுத்திட்டு இருக்காரா? அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை நீங்க வாலிப பிள்ளைங்க நீங்க பெற்றிருக்கீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவனை அறியாத ஜனங்களுக்கும், தேவனை இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்காத ஜனங்களுக்கும், புறஜாதிகளுக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படல. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. இப்ப இங்க வந்த எல்லாருமே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த சின்ன பசங்க தவிர நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை நான் பெறலன்னா, தயவு செய்து ஆராதனை நேரங்களில உங்க தனிப்பட்ட நேரத்துல தேவனுக்காய் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ளணும். ஏன் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த கடைசி நாட்கள்ல ஆவியானவருடைய காலம், அதாவது ஆவியானுடைய வழிநடத்தல் எனக்குள்ள வேணும்னா நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கணும். சரி, இங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. நம்ம என்னெல்லாம் செஞ்சா அவர் துக்கமாவார்? இப்போ உங்க வீட்டுல உங்க அப்பா துக்கமா இருக்காருன்னு வச்சுங்களேன், ஏன் துக்கமா ஆவார்? இல்ல நீங்க துக்கமா இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நீங்க மட்டும் துக்கமா இருக்கீங்க, ஏன் துக்கமா ஆவீங்க? ஏதாவது ஒரு கஷ்டம், இல்ல அப்பா கிட்ட கேட்டு எதை கிடைக்கல, ஏதோ நம்ம விரும்புகிற விஷயங்கள் இல்ல கிடைக்கல, அப்படி இருக்கப்படும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா துக்கத்தோடு இருக்கும். ஒரு ஃபேமிலியில ஒரு 10 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் 9 பேர் சிரிச்சாலும் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஆனா ஏன் துக்கத்தோடு இருக்காங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆகுது? அந்த ஃபேமிலிக்குள்ள கிடைக்கல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காருன்னு வச்சுங்களேன்,
அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எனக்குள்ள இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஏன் துக்கப்படுறார்? இந்த வாலிப நாட்கள ரொம்ப முக்கியம், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு 4 காரியங்களை மட்டும் நம்ம சுருக்கமா தியானிக்க போறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? நல்ல ஞாபகம் வச்சுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில அவர் போனதே தெரியாம ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்காங்க. சவுலும் சரி, சிம்சோனும் சரி, அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஆவியானவர் போனதே தெரியாம என்ன பண்ணிருக்காங்க? அவங்க நடந்திருக்காங்க. இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் ஆண்டவர் ஆராதிக்கும் போது எனக்கு அபிஷேகம் வரும், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு ஒரு சில காரியங்கள் இருக்கு. இல்ல எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் துக்கமா இருக்கிறார்னா ஏன் துக்கமா இருக்கிறார்? அதுக்கு ஒரு 4 காரியங்கள் இருக்கு. அவரை இன்னும் நம்ம துக்கப்படுத்த போறோமா? இல்லை, இனி வர நாட்களில எனக்குள்ள ஆவியானவர் சந்தோஷப்பட போறார். இப்ப எனக்குள்ள சந்தோஷம் இருந்தா என் முகம் எப்படி இருக்கும்? இப்போ ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என் ஆவியானவர் சந்தோஷமா இருந்தார்னா எனக்குள்ள நான் நினைக்கிற காரியங்களை இந்த வாலிப நாட்கள்ல நான் பெற்றுக்கொள்வேன். எனக்குள்ள எல்லா விதமான தடைகளும் அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து, அவருடைய வளர்ப்பிலிருந்து, அவர் ஊழியத்திலிருந்து, அவர் ஆவியானவர் பெற்றிலிருந்து, அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஆவியானவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிரியை செஞ்சிருக்கார். ஸோ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அந்த ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவரை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது. உங்க ஃப்ரெண்டு உங்களை துக்கப்படுத்தினானா அந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசி, இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு என்னை துக்கப்படுத்திட்டாங்க, இருந்தாலும் நான் உங்ககிட்ட அடுத்த நிமிஷமே பேசியிருக்குன்னு எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும்? அவினாஷ் மட்டும் கைதுறான். ஆக்சுவலி அவனுக்கு ஆவியானவன் இன்னும் தெரில. அவனா நினைச்சிட்டு இருக்கான், அது இந்த வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கான். சரி, ஓகே. ஆவியானவர் ஏன் துக்கப்படுறார் அப்படின்னா அதே 4ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. அன்றியும் ஒருவருக்கொருவர் இருக்கிறபடினால் பொய்யை கலைத்து அவரவர் பிறருடனே உண்மையை பேசுங்கள். ஏன் ஆவியானவர் துக்கப்படுகிறார்? எனக்குள்ள ஆவியானவர் ஏன் துக்கப்படுறாருன்னா, முதலாவது யாரெல்லாம் பொய் பேசுறீங்களோ அப்பெல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார். எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணீங்க? பொய் பேசுனா ஆண்டவர் துக்கப்படுவார். எத்தனை பேர் வேதத்தை வாசித்தீங்க? பொய் பேசுனா ஆண்டவர் துக்கப்படுவார். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிச்சிங்க? எத்தனை பேர் இப்போ தேவன வார்த்தை என் சிந்தை எல்லாம் அவரை தான் நோக்கி கொண்டிருக்குன்னு எத்தனை பேர் இப்போ இந்த நிமிஷம் சொல்றீங்க? இல்ல, எப்போ முடியும், நான் போனோம், எங்க அம்மா வர வெயிட் பண்றாங்க நினைக்கலா? நீங்க பொய் சொன்னீங்கன்னா ஆவியானவர் என்ன பண்றீங்க? இந்த சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுங்களா? அப்பெல்லாம் நாங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்கள, எப்பா பென்சில் எடுக்கக்கூடாது, பேனா எடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதை ஏதாவது செஞ்சு பொய் சொன்னாங்கன்னா அது மறுபடியும் பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, எப்போ பொய் சொல்லாத, இது கரெக்டாக தானே சொல்கிற, உண்மையான்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா நான் எப்படிப்பட்ட வாலிப பிள்ளையா இருப்பேன்னா உண்மையை பேசுகிற வாலிப பிள்ளையா இருப்பேன். எனக்குள்ள ஆவியானவர் துக்கப்படுறாருன்னா நான் எப்படிப்பட்ட வாலிப பிள்ளையா இருப்பேன்னா பொய் பேசுகிற வாலிப பிள்ளையா இருப்பேன். அல்லேலூயா. எல்லாருமே இந்த உலகம் பொய் என்னது பொய்களின் பிதாதான் பிசாசானவன். இந்த உலகமே பொய்யான உலகத்துல தான் இருக்கும். பொய் பேசாதவங்க யாருமே இல்லை. இப்போ வந்து சில பொய்கள் வந்து அறியாமல் பேசுவது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் வீட்டில் உட்காந்து செல்போன்ல ஹெட்செட் வச்சு நான் ஏதோ ஒரு பாட்டோ கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இப்போ எங்க அப்பா உள்ள வராரு, நான் பார்க்கல, அவர் வேற ரூம்ல போயிடுறாரு. இப்போ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, இல்லை வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாருன்னு வச்சுங்க. அப்போ உங்க அப்பா இருக்காரா அப்படின்னும் போது நான் என்ன சொல்வேன்? இல்லை, ஃபோன் பண்ணும்போது இல்லை அவர் வரல அப்படின்னு. ஆனா எங்க அப்பா என்ன எங்க இருப்பாரு? இப்ப அது பொய்யா? பொய் இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியாது. அதாவது தெரியாமல் பொய் சொன்னாலும் தப்பு. இங்க என்ன பண்றோம், இந்த வாலிப நாள் கடைசி நாட்கள்ல, அதாவது பொய்களில் என்ன சொல்லலாம், அறப்பொய், முழு பொய். இந்த பொய்யை வந்து சின்ன பொய் பெரிய பொய் அப்படி அல்ல. பொய்னாலும் பொய் தான்.
அம்மா நல்ல ஞாபகம் வச்சுங்க, மனுஷனுக்கு விரோதமாக கூட பொய் சொல்லிடலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொன்னீங்கன்னா அவங்க என்னதமா ஆவாங்க? என்ன ஆவாங்க தெரியுங்களா? வீட்டில் போய் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்ன ஆவாங்கன்னா டெத் ஆயிடுவாங்க. நம்ம நினைக்கிறோம் பொய் என்னப்பா சாதாரண பொய்ப்பான்னு. நீங்க பொய் பேச பேச என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறார். ஆஃபீஸில் போய் பேசுவோம், ஸ்கூலில் போய் பேசுவோம், ஏன்பா ஹோம் ஒர்க் இல்லைன்னா இல்லைங்க நான் வந்து லேட் ஆயிடுச்சு, சாப்பிடல, தூங்கலை, கரண்ட் இல்லை, இப்படி அநேக காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க யூத் மீட்டிங் வரல, ஏங்க குரூப்ல அப்டேட் பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பொய். அம்மா அதாவது உண்மையை கூட சொல்லிடுங்க. பொய் ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க. உண்மையை பேசி உனக்கு பகை உண்டானா கூட பரவாயில்ல. அது எப்பயாவது அந்த என்ன ஆயிடும்னா உங்க ஃப்ரெண்டோ யாருமே என்ன ஆயிடுவாங்கன்னா ஒன்னாயிடும். ஆனா பொய் பேசி ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு மறுபடியும் அந்த உறவுகளை நம்ம தேடி போனோம்னா இன்னைக்கு ஒன்னாயிடும். ஆனா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நீ அன்னைக்கு பொய் பேசினல்ல, நீ மட்டும் அன்னைக்கு பேசாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு விஷயம் புரியுது. நான் என்ன விளையாட்டுக்கு சொல்ல, நம்ம சொல்ற சின்ன விஷயங்கள் இது உலக பிரகமா நடந்தது. இது ஸ்பிரிச்சுவலா நீ ஆண்டவர் சமூகத்துல யாராவது ஊழியக்கார நாளைக்கு வந்து கேட்பாங்க, யார் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிற போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன பண்ணுவோம்? அம்மா பொய் பேசுனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார். சரி, சீக்கிரம் 2வது நம்ம காரியத்தை நாம் வாசிக்கலாம். அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக எரிச்சல் தனியே கெடுவது. அப்ப எங்க என்ன பார்க்கலாம்? 2வது பரிசுத்த ஆவியானவர் எப்போ துக்கப்படுத்துறார்? கோபம் கொள்ளும் போது. அந்த கோபம் என்ன ஆயிடும்? பாவம் செய்யும் போது. நீங்க 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோபம் கொண்டு பாவம் செய்யும் போது பிசாசனுக்கு என்ன பண்றீங்க? இடம் கொடுக்கிறவர்களா மாறீங்க. எனக்குள்ள கோபம் இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? துக்கப்படுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு கோபத்தின் உச்சி என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது நம்ம உலகத்திலையும் பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கோம். கோபத்துல அப்படியே வார்த்தைகளை சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இந்த பழமொழிலாம் வாசிக்கிறீங்களா, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால். அப்படியா? ஆனா என்ன பண்ணிடுறோம்? கோபத்துல யாரு நிக்கிறா, யாரு நிக்கிறா, யார் முன்னாடி பேசுறோம், யாரு இதோ பேசுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. கோபம் வந்துச்சுன்னா ஏக்தம் வார்த்தைய சொல்லிடுறோம். ஆனா என்னைக்காவது அப்படி கோபம் கொண்டு பாவம் செஞ்சிருங்க, கோபம் கொண்டு யாரும் அடிச்சிட்டீங்க, ஏதோ பண்ணிட்டீங்க, அந்த நாளே போயிட்டு எத்தனை பேர் அவங்க கிட்ட ஒப்புரவா இருக்கீங்க? ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில பேர் என்ன ஆகும்னா, நான் ஏன் போய் அவங்ககிட்ட பேசணும், நான் ஏன் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவனுடைய சபையில வந்து அபிஷேகத்துல நிரம்பினாங்கன்னா அவங்க யாரு? ஏமாத்தி கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. அது நம்ம யார இப்ப என்ன பார்க்கலாம், விளையாடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யும் போது நிச்சயம் என்ன பண்ணுவாரு? உனக்கு கோபம் வருதா? கோபம் வராதவங்க யாருமே இல்லை. கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். எனக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா அந்த டைம்ல பேசிட்டோமா விட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு ஒப்புரவாயிடும். சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. வேதம் அதெல்லாம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துக்குள்ள போய் என்ன ஆகும்? அப்போ சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லல. புரியுதுங்களா? மழை டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஏமா வெயில் டைம்ல சூரியன் 6 மணிக்கு மறையும். இப்போ மழை காலம் வந்து சூரியன் வரும். அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அப்போ சூரியன் மறல, எப்போ மழை காலம் போய் வெயில் காலம் வந்து அப்பதான் ஒப்புரவாகும்னா இல்லை. எப்போ நீங்க கோபம் கொண்டு பாவம் செய்றீங்களோ, பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். சரி, 3வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும். அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமே.
ஏமா இவ்வளவு வாசிங்க. திருடுகிறவன் திருடுகிறவன் இனி இனி திருடாமல் திருடாமலும் குறைச்சொல் உள்ளவன் குறைச்சல் உள்ளவனுக்கு தக்கதாக ம் தனக்கு உண்டாயிருக்கும்படி ம் தன் கையினால் ம் பலமான வேலை செய்து செய்து பிரயாசப்பட கடவன். மூன்றாவது, திருடக்கூடாது. திருடுதுன்னா என்ன? அடுத்தவன் பொருள் மேல இச்சை வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல அதெல்லாம் செஞ்சிருப்போம். நிறைய பென்சில் திருடி இருப்போம். அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஃபியூச்சர்ல ஸ்பிரிச்சுவலா வந்தா கூட சபையில வைக்கிற பாட்டு புக்கு காணும் போது, பேனா காணும் போது, பைபிள் எல்லாம் காணும் போது, நம்ம எழுதின ஃபர்ஸ்ட் பேஜ்ல பேரை கிழிச்சிட்டு அவங்க பேர் எழுதுறாங்க. இதெல்லாம் நடக்குது. சின்ன சின்ன இதெல்லாம் என்னங்க, சின்ன விஷயம் தாங்க. பேனா எழுதுறதுக்கு கேட்டா கொடுத்தா என்ன பண்ணணும்? இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்கப்பா, யாரோ நீங்க ஹெல்ப்பும் பென் எழுதலை, யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நீ என்ன பண்ணணும்? முடிஞ்சிட்டு பேர் திருப்பி கொடுக்கணும். எத்தனை பேர் அப்போ திருப்பி கொடுக்காம எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஞாபகம் இல்லாம அது எப்படிமா? சின்ன திருட்டா இருந்தாலும் பெரிய திருட்டு, நீங்க இந்த வாலிப நாட்களை எது செஞ்சாலும் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார். அல்லேலூயா. இனிமே என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் அப்பா பாக்கெட்ல பர்ஸ்ல காசு இருந்தா கேட்டுட்டு என்ன பண்ணும்? அப்பா செல்போன் வச்சுட்டு இருந்தா கேட்டுட்டு எடுக்கணும். புரியுதாம்மா? அப்படி இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும். சரி, நான்காவது ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போமே. அதிலே 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போமே. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவாக நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நான்காவது என்னப்பா? கெட்ட வார்த்தைனா உலக பிரகாரமான வார்த்தைகள் அல்ல, அதுவும் நீங்க முன்னாடி வச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் எப்போ பாசிட்டிவான விஷயங்களை பேசுறானோ இல்லை ஆலோசனை கேட்கறானோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை சொல்லணும். எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட எது சொன்னாலும் இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் நிற்காதுங்க, அதெல்லாம் பாதியில் நின்றுங்க, எப்படி இவங்களை நம்பிலாம் இதெல்லாம் செய்யலாம் அப்படி சொல்றவங்கிட்ட தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை கேட்கக்கூடாது. ஒருத்தன் நல்ல கான்ஃபிடென்ட்டா வருவான், இதை செய்யலாம்னு சொல்லிட்டு வருவான். ஆனா அவங்க கான்ஃபிடென்ட்டே என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒழிச்சுவாங்க. இது என்ன வார்த்தை? அடுத்தவன் பிரயோஜனம் உண்டாகும்படி, அவனுக்கு அவனை என்கரேஜ் பண்ணும்படி, அவன் என்ன செய்யறானோ அந்த காரியங்களை சப்போர்ட் பண்ணும்படி நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை யாரெல்லாம் பேசுறீங்களோ அப்பெல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவார். யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்களோ, நெகட்டிவான வார்த்தைகளை பேசி அடுத்தனுடைய வழியை மாற்றி விடுறீங்களோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. 4 காரியங்களை சொன்னேன். என்னென்ன சொன்னா துக்கப்படுவாரு? பொய் பேசினா துக்கப்படுவார், கோபம் கொண்டு பாவம் செய்யும் போது தாண்டவர் துக்கப்படுவார், திருடும் போது துக்கப்படுவார், கெட்ட வார்த்தை பேசும்போது தேவன் துக்கப்படுகிறவரா இருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவரா இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? எவ்வளவு துக்கத்தோட இருப்பார், உள்ளம் எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதுருப்பார். அல்லேலூயா. இப்ப இனிமே அவர் துக்கப்படுத்த போறோமா சந்தோஷப்படுத்த போறோமா? கடைசியாக ஒரு வசனம், அதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிப்போமே. ம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். அதுலயே 22ல இருந்து வாசிப்போமே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்?
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத வாலிப பிள்ளையா இருப்போம். புதிய மனுஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? தரித்து கொள்ளுகிறவளாய் நம்ம மாற போறோம். அல்லேலூயா. இல்லை நைட்டில் வந்து உட்காந்து டைம் ஆகுதுன்னா அனுப்புனா, அப்படி அல்ல. நீங்கள் எப்பெல்லாம் இந்த 4 காரியங்களை செய்கிறீங்களோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டிருப்பார். ஒருவேளை செஞ்சிருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மனம் திரும்பி மன்னிப்பு ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி நாளை ஆராதனைக்கு கடந்து வாங்க. சரிங்களா? சரி, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.